ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த வார்த்தை 5வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். தாகமாக இருக்கிறேன் என்றார். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையோட பின்னணியை மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்புறமா அந்த வார்த்தை குறித்து கொஞ்சம் தியானிப்போம். இப்போது கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் சிலுவையில் அறையப்படும் அந்த நேரம் வரைக்கும் அவர் அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். அவர் சரீரத்திலிருந்து என்ன வந்துட்டே இருந்தது? ரத்தம் வந்துட்டே இருந்தது. அதாவது அவர் அந்த இது அந்த களைப்பை ஏதாவது பண்ணி சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பை அவருக்கு என்ன பண்ணவே இல்லை, கொடுக்கப்படவே இல்லவே இல்லை. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சுது. நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம். ரத்த நாளெல்லாம் என்ன பண்ணிச்சா வெடிச்சு தான் அது வேர்வை துளியாக ரத்தமாக அது வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். அந்த ராத்திரியிலிருந்து அவருக்கு டயர்டு இருந்திருக்கு, வலி வேதனை எல்லாமே இருந்திருக்கு. அவர் கிட்டத்தட்ட 7 முறை ரத்தம் சிந்திருக்கிறாரா? எத்தனை முறை? 7 முறை. கெத்செமனே தோட்டத்தில் ஒரு முறை அங்கே வேர்வை ரத்த துளியாக வந்தது. அதுக்கடுத்தது அந்த போர்ச்சேவகர்கள் அடிக்கும் பொழுது அவர் சரீரத்தில் அந்த ஜாட்டி வாரினால் அடிக்கப்படும் பொழுது அவருடைய அந்த சரீரம் அடிக்கப்பட்டு நிலம் போல உழப்பட்ட நிலம் போல இருந்து அதிலிருந்து ரத்தம் வந்தது. அடுத்தது அவருடைய சிரசின் மேல் முட்கிரீடம் வைத்து கோலால் என்ன பண்ணாங்களாம்? அடித்தாங்களாம். அப்படி அடித்து இது 3வது முறை. 4வது முறை வலது கையிலே ஆணிகள் அடிக்கப்படும் பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கடுத்தது இடது கையில் ஆணிகள் அடிக்கப்பட்ட போது ரத்தம் சிந்தப்பட்டது. மொத்தம் எத்தனை முறை? இப்போது 5. அடுத்தது 2 கால்களையும் ஒன்றா வச்சு என்ன பண்ணாங்க? ஆணி அடித்தாங்க. அது 6. கடைசியாக அவர் விழாவில் என்ன பண்ணாங்க? குத்துனாங்க. குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. இவர் இந்த பாதையில் கடந்து போகும்போது ஒரு இடத்துல கூட அவருக்கு யாருமே என்ன கொடுக்கவே இல்லை, தண்ணி கொடுக்கவே இல்லை. அவரும் யாருக்கிட்டையும் என்ன பண்ணவே இல்லை, ரொம்ப இவ்வளோ கொடுமை பண்ணுறீங்களே அப்படின்னு எந்த வார்த்தையுமே அவர் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த 5வது வார்த்தை பேசும் பொழுது தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன நிஜமாவே அவர் 100% மாம்சத்தில் இருந்தார், 100% தேவகுமாரனாய் இருந்தார். நமக்கு என்னெல்லாம் பலவீனம் இருந்ததோ அது எல்லாமே யாருக்கும் இருந்தது? ஏசப்பாவுக்கும் இருந்துச்சு. அதனால தான் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சரீர வேதனைகளை, பாடுகளை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். அதனால தான் ஏசப்பா எனக்கு ஒரு தலைவலிப்பா, இது எப்படியாவது போகணும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை இறங்கி என்ன பண்ணுறாரு? நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சரீர வேதனையை அவர் புரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சூழ்நிலையில் அவருக்கு நிஜமாவே தண்ணி தேவைதான். 2 தடவை அவருக்கு குடிக்கிறது கொடுக்குறாங்க. முதல் தடவை பாருங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார்கள். அது என்னன்னா, கசப்பு கலந்த காடி என்னன்னா, திராட்சை ரசத்தில் வெள்ளை போலம் கலந்து. இது எங்கே தெளிவாக போட்டிருக்கோன்னா மார்க் 15:23 பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கோம். மார்க் 15:23 ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த திராட்சை ரசத்தில் வெள்ளை போலம் கலந்து கொடுத்தாங்க. அந்த வெள்ளை போலம்னா என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பர்ஃப்யூமு, அதில் மிர்ருன்னு எழுதியிருக்கோம். அந்த மிர்ருன்றது தான் அந்த வெள்ளை போலம், அந்த சென்ட் வாசனை தரக்கூடியது. ஏசப்பா குழந்தையாக பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் தூப வர்க்கத்தை என்ன பண்ணுவாங்க? வெள்ளி பொண்ணு அந்த தூப வர்க்கம் எடுத்துகிட்டு போகும்போது அதில் அந்த வெள்ளை போலம் தான் இந்த வெள்ளை போலம். அதை திராட்சை ரசத்தில் கலந்து குடிக்கும்போது அது கசப்பாக இருக்கும். அது ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க சிலுவையில் மறிக்கும் பொழுது ரத்தம்லாம் போயிடுச்சு, அது கொஞ்சம் குடித்தாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி மயக்க நிலைமையில் அந்த வலி கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக அதை என்ன பண்ணுறாங்களாம்? கொடுக்குறாங்களாம். ஆனால் அதை என்ன பண்ணல ஆண்டவர்? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை பார்க்குறாரு, அது கசப்பு கலந்து அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே அந்த மார்க்கில் பார்ப்போம். அதே 15ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வரும்.
ம் 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 இப்போ கொடுக்கறது என்னென்னா, கடற்காலனை தோய்த்து காடி, வெறும் காடி, அது என்னென்னா அது வினிகர், நம்ம வினிகர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வினிகர், அந்த காடி என்ன பண்ணுறாங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்குமா அது. அதை என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் கலந்து ரோம போர்ச்சவர்கள் வைத்துக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க டியூட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு டயர்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை குடிப்பாங்களாம். இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு கொடுத்ததை அவர் ஏற்றுக்கல, அடுத்தது இதை கொடுத்தாரு பாருங்கள். இதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, வாயில் வாங்கினாருன்னு தான் இருக்கும், ஆனால் குடித்தாருன்னு என்ன பண்ணல வேதத்தில் இல்லை. இது எங்கே இருக்குன்னா சங்கீதம் 69 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அப்படியே இருக்கும். இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். சங்கீதம் 69 21வது வசனம். அவர் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த 2 தடவையில் முதல் தடவை அவர் ஏற்றுக்கொள்ளலை, 2வது தடவை அவர் ஏற்றுக்கொண்டார். சரி, இந்த தாகம் என்ன தாகம்னா, சரீரத்தில் அவருக்கு தாகம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தலை. ஏன்னா இவ்வளோ வேதனை அனுபவிச்சிட்டாரு. இந்த தாகத்தையே அவர் பெருசாக நினைக்க போகிறாரு. அவருக்குள்ளே இருந்த தாகம் என்ன தெரியுமா? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஆத்தும தாகம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன தாகம்னா நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த தாகம். ஏன்னா ஆதியாகமத்தில் ஆதாமோடு உலாவ வந்தார். ஐயோ, நான் மனுஷர்களோடு நான் இருக்கணும், அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்து வாதைகள் எல்லாம் நிறைவேற்றி அவர்களை தூக்கி கொண்டு வந்தபோது அவர் என்ன சொன்னார், மோசேயை நோக்கி, எனக்கு உங்கள் நடுவே ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னார். அப்போது அவரோட தாகம் என்ன தெரியுமா? நம்மளோடு உறவாட வேண்டும் என்ற தாகம். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மாம்சத்தில் வந்த அந்த இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே எடுத்தவங்க வாசிங்களேன். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் விரும்புகிறது என்னன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னு தான். இதுதான் அவருடைய தாகம். ஏன்னா ஆதியில் அந்த பிரிவு வந்தது, அது அவரால் தாங்கிக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா, நான் தான் அவரை தேடி வந்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் தான் நம்மை தேடி தேடி வந்தார். ஆதியில் அந்த ஆதாமை தேடி வந்தார். அதுக்கப்புறம் ஏனோக்கோட தேவன் சஞ்சரித்து அவர் விரும்புகிறதே மனிதர்களோடு நான் வாசம் பண்ண வேண்டும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். 132ஆம் சங்கீதம் நினைக்கிறேன் 14வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 132:14. இங்கே நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அவர் விருப்பம், அந்த தாகம், அந்த வாஞ்சை எல்லாமே நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்றுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் முதல்ல அந்த சிலுவையில் அவர் அறையப்படும் பொழுது அந்த திரைச்சாலை என்ன ஆச்சான், கிழிந்தது. ஏன் கிழிஞ்சிச்சுன்னா பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் அதுதான் தடுப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம பாவம் செய்தவர்கள் அவரை பார்க்க முடியாது, அவரிடத்துல போக முடியாது. அவர் தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். ஆனால் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் இவருடைய தாகத்தினால, இவருடைய தாகம் என்னன்னா, எப்படியாவது நான் உண்டாக்குன இந்த மனிதர்களோடு நான் வாசம் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரே காரணம் அன்பு. அழகாக சொன்னாங்க, அன்புன்னு சொன்னாங்க. அன்பு தான் காரணம். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்கள். ஏன் ஆண்டவர் நம்மை நேசித்தார், ஏன் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்தார்னு ஒரு காரணமும் நமக்கு இருக்காது. இருக்குதா தெரியுமா? என்ன ஏன் ஆண்டவர் நீங்கள் நேசிச்சிங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோமா? ஒரு காரணமும் இருக்காது. நம்மனா அவ்வளோ பர்ஃபெக்டா, அவ்வளோ பரிசுத்தவான்களா, அவ்வளோ நல்லவங்களா? இல்லவே இல்லை. அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்னா, இவங்க மண்ணு தானே, நானே வந்து இவங்களை ஒதுக்கிட்டேன்னா எப்படி? அவர் தேடி 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 வந்தார், நம்மேல் தாகமாக இருந்தார். அந்த தாகம் தான் இந்த தாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். நான் 7 முறை அந்த ரத்த சிந்தினார்னு சொன்னல, அதுவும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் என்னென்னா,
கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 தடவை ரத்தத்தை தெளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த உறவை புதுப்பிக்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படியாவது அவருடைய சமூகத்தில் போகணுன்றதுக்கு, அந்த ஆண்டவரோடு அந்த உறவில் இருக்கணுன்றது தான் அவருடைய தாகம். அதனால தான் இந்த 7 முறை அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இது நியாயப்பிரமாணத்துக்கு கிட்டத்தட்ட 613 சட்டங்கள் இருக்கிறது நியாயப்பிரமாணம். அது எதுவுமே யாருமே ஒழுங்காக நிறைவேற்றவே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே என்ன பண்ணவே முடியல, நிறைவேற்றவே முடியல. அதை சிலுவையிலே கர்த்தர் நிறைவேற்றி, நான் பிதாவோடு ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் எங்களோடு என்னவா இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். இதுதான் அவருடைய வாஞ்சையே, இதுதான் ஒரு விருப்பம். அதுதான் தாவீது சொல்வார் 42ஆம் சங்கீதத்தில், ஆண்டவர் என் தேவனே, ஜீவனுள்ள என் தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறேன். இந்த தாகம் யாருக்குள்ளலாம் இருக்குதுன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. என்னை தேடுகிறவர்கள் உணர்வு உள்ளவன் ஒருத்தன் உண்டான்னு பார்க்குறாரு. பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படியாவது இவங்களை இழுத்துக்கணும், எப்படியாவது இவங்க கூட நான் வாசம் பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய பெரிதான தாகமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பாடுகள்லாம் நமக்காக தான். அதனால தான் மல்கியா தீர்க்கதரிசி பேசினதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 400 வருஷம். அதுக்கப்புறம் வர முதல் புஸ்தகம் எது? மத்தேயு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இப்போ படித்தாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 22ன்னு நினைக்கிறேன், 23 தெரியல, ஒரு நிமிஷம். ஒரு கர்ப்பவதி குமாரனை பெற்று 23வது வசனம், 23வது வசனம். தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு ஆரம்பிக்கிறது நம்மோடு இருக்கிறாரா, முடிக்கும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட. ஆரம்பிக்கிறதும் நம்மோடு கூட இருக்கிறது தான், முடிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையும் அந்த உறவில் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய வாஞ்சை தாகலாம் எது மேலேயே இருக்குது. குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு எது மேலேயே தாகமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கிறேன். நமக்காகவே வந்தார், நமக்காகவே அடிக்கப்பட்டார், நமக்காகவே அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். முழுவதுமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட சிலதை மறைக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்களாம், அவர் நிர்வாணமாக தொங்குனார், ஒரு ஆடை கூட இல்லையாம். ஹீப்ருவில் சொல்கிறாங்க, ஒரு ஆடை கூட அவர் இல்லை, நிர்வாணமாக தொங்குனார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு 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 உணர்வு வேண்டும். ஆண்டவர் எனக்காக வந்தீங்களே, என் கூட வாசம் பண்ண, எனக்குள்ளே வாசம் பண்ண நீங்கள் தாகமாக இருந்தீங்க. இந்த தாகம் தான் அவருக்குள்ளே இருந்தது. அதனால தான் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் கேட்பாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் என்ன இருக்காதுன்னா, தண்ணியே கிடைக்காது. தண்ணி குடிச்சாருன்னு இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த ஸ்திரீ போய் அந்த 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 பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் வருவாங்க. வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் 2 நாள் எங்கள் கூட என்ன பண்ணுங்க, தங்குங்க, அங்கே என் கூட தங்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவருக்கு அது மிகவும் விருப்பமாக இருந்ததுனால 2 நாள் அங்கே என்ன பண்ணுவார், தங்குவார். நீங்கள் புதிய ஏற்பாட்டெலாம் வாசிச்சிங்கன்னா தெரியும். தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், சாலமோன் மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்தார், சீஷர்களோடு தனியாக இருந்தார், அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். இதுதான் அவருடைய விருப்பமாக இருந்தது. பரலோகம் இருக்குதுங்க, கொடான கொடி தூதர்கள் கூட்டம். அந்த மேன்மையான இடத்தை விட்டுட்டு பூமியில் வந்து அவர் வந்து பாடுகளை அனுபவித்து இந்த 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 வேதனைகளை அனுபவித்து இப்படி ஒரு காரியம் செய்யணும்னு அவருக்கு என்னவே இல்லை, ஒரு அவசியமே இல்லை. நம்மளாம் அவ்வளோ தகுதியான ஆளுங்களே கிடையாது. ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். ஏன்னா அந்த உறவை புதுப்பிக்க, அழகாக சொன்னாங்க, தாய் மகன் உறவெல்லாம் சொன்னாங்க. அந்த உறவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த மனுஷர்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று அந்த உறவுக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட வருது. ஏதோ மனுஷக மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் ஒரே வருது. அப்போது தொடக்கமும் முடிவும் என்னன்னா, நம்ம தான் அவருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம மேலே தான் அவர் தாகமாக இருந்தார். முதல்ல அவர் நம்ம மேலே தாகமாக இருந்தார், நம்மளும் அவர் மேலே தாகமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி தாகமாக இருக்கிறோமா, நம்ம தாகத்தை நம்ம எப்படி ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறோம். தாவீது வெளிப்படுத்தினார், ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமை குறித்து சொல்கிறார் ஆண்டவரே, அவன் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறாரு. இப்போ மோசே சொல்கிறார், ஆண்டவரே எப்படியாகிலும் உடைய மகிமையை நான் பார்க்கணும்ப்பா, உம்மோடு அந்த 40 நாள் நான் ஏறி வரணும்ப்பா, அங்கே இருக்கணும்ப்பா அப்படின்னு வாஞ்சியாக இருக்கிறாரு. அந்த வாஞ்சி நமக்குள்ளே இருக்குதா? நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம், எத்தனை மணி நேரம் ஆண்டவரோடு நாம் செலவிடுகிறோம்? இந்த தாகம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அநேகர் அடுத்ததா கடைசி அநேக தாகத்தோடு இருக்கிறாங்க, வெறுமையான வாழ்க்கையோடு இருக்கிறாங்க, தனிமையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த அன்பை சொல்லி அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்குது. யார்? இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியும். நீங்கள் அவரிடத்துல தான் வரணும்னு அவர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்கே ஒன்றாலும் நமக்கு நிம்மதி கிடையாது. நம்மளுடைய வாஞ்சைகள் எதுவுமே எங்கேயுமே சும்மா டெம்பரவரியாக நிறைவேறுமே தவிர்த்து நம்முடைய ஆத்துமா வெறுமையாக தான் இருக்கும். நம்மை உண்டாக்கி நமக்கு நாசியில் ஜீவனை கொடுத்த அந்த தேவனிடத்தில் போகும்பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த தாகம் தீரும். ஏன்னா அவர் சொன்னார், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் அவனை நமக்கு உண்டாக்குனதே அவரை போல தான். அப்போ அவரிடத்துல வந்தால் தான் நம்முடைய தாகத்துக்கு என்ன ஆகும்? ஒரு தீர்வு கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.